ஆக ஈரான் சிதைக்கப்பட்டால் இந்த 2 முக்கியமான திட்டங்களுக்கும் அது பாதிப்பு வரும். அந்த வகையில சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த போர், இந்த பாதிப்புகள் என்பதில் நெருங்கிய பொருளாதார தொடர்பு இருக்கு என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஆனா, இந்தியா பேசின பிறகும் கூட இன்னும் இந்தியா கப்பல்களை அனுமதிக்காது மட்டுமல்ல, இந்தியாவிற்கு கண்டலா துறைமுகத்திற்கு வந்த தாய்லாந்து கப்பல் ஒன்றை ஈரான் அடிச்சிருக்காங்க. இதில் இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளும் இதை கடுமையாக கண்டித்திருக்காங்க. இந்தியா மட்டும் கண்டிக்காது என்பது பிரிக்ஸ் நாடுகள் மட்டுமல்ல, பல வளரும் நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கு. ஆனால் நெத்தன்யாகு வீடு தாக்கப்பட்டது என்பது உண்மை. அந்த தாக்குதலில் நெத்தன்யாகுவினுடைய மூத்த சகோதரர் கொல்லப்பட்டார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு ஓமன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை ஓமன் ஈரானுக்கு தகவல் தந்தவுடனே ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் அந்த தாக்குதலை நடத்தவில்லை என்று சொல்லிட்டாங்க. ஆகவே துருக்கியும் ஈரானும் சேர்ந்து 2 தேசங்களுடைய இராணுவ அதிகாரிகளை கொண்ட ஒரு ஜாயின்ட் கமிஷன் போட்டிருக்காங்க. யார் உண்மையிலேயே தாக்குதல் நடத்தினாங்க என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கூட்டுக்குழு ஈரானும் துருக்கியும் போட்டிருக்காங்க. நமக்கு வருகின்ற எல்பிஜியில் 90% ஹோர்மஸ் ஜலசந்தி மூலமாக வருது. அதனால தான் 90% அந்த ஜலசந்தி மூலமாக வர காரணனால்தான் அந்த ஜலசந்தி, அந்த நீரிணை தடுக்கப்பட்டவுடன் நமக்கு ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறை என்பது ஏற்படும். அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் இது தாக்கினா ஈரான் வளைகுடா நாடுகள் இருக்கிற எல்லா எண்ணெய் கிணறுகளையும் தாக்குவாங்க, அது பெரிய சிக்கலாயிடும். இது மாதிரி எண்ணெய் கிணறுகளை தாக்க வேண்டாம் என்று அமெரிக்கா எச்சரித்து காட்டினான். அதே போல் துபாயில் இருக்கின்ற இன்டர்நேஷ்னல் ஃபைனான்சியல் ஹப், அது தாக்கப்பட்டால் வளைகுடா முழுவதுமே நிதி ஆதாரங்கள் பாதிக்கப்படும். அதை முழுமையாக மூடிட்டாங்க துபாய். ஆனால் அதில் இருக்கிற சிக்கல் என்னன்னா, ஈரான் யுரேனியம் எங்கே வச்சிருக்காங்க என்று யாருக்குமே தெரியாது. அவங்க பூமிக்கடியில் எங்கேயோ போய் அதை வைத்திருக்காங்க, ஒளிய வச்சிருக்காங்க. அந்த கால்ஃப் தீவு வழியாகத்தான் ஈரானுடைய எண்ணெயில் 90% போகுது. அங்கே கால்ஃப் தீவில் இருந்தால் அந்த ஹோர்மஸ் ஜலசந்தி வழியாக போகுது. கால்ஃப் தீவை நம்ம கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாக்கா அந்த ஹோர்மஸ் ஜலசந்தியை நம்ம கட்டுப்படுத்த முடியும் என்று அமெரிக்கா நினைக்கிறாங்க. தோழர் வணக்கம். வணக்கம். அனைத்து தீக்கதி டிசிவாசர்களுக்கும் வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் 13வது நாளை தொற்றுக்கு இன்னைக்கு. அந்த வகையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கான கூட்டம் போர் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்குது. அதில் எடுத்திருக்கிற தீர்மானங்கள், போர் குறித்து எந்த முக்கியமான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறாங்களா? ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடந்தது. அதில் 15 பேர் உறுப்பினர்கள், 5 பேர் நிரந்தர உறுப்பினர்கள், 10 பேர் உறுப்பினர்கள் ரொட்டேஷனில் வருவாங்க. அந்த கூட்டத்தில் கடுமையான விவாதங்கள் நடந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானம் ஈரானை கண்டிக்கிறது. ஈரான் செய்தது தவறு, ஈரான் அரேபிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, அனைத்து தாக்குதலையும் ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அந்த தீர்மானம் ஈரானை கண்டித்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேலை, அமெரிக்காவை கண்டிக்கவில்லை. அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 13 நாடுகள் வாக்களித்திருக்கின்றன. சீனாவும் ரஷ்யாவும் மட்டும் அதற்கு நடுநிலை வகித்திருக்கின்றன. எனவே 13 பேர் ஆதரவோடு அந்த தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தீர்மானம் ஒரு அநீதியான தீர்மானம் என்று ஈரானும் பல நடுநிலையாளர்களும் கண்டித்திருக்காங்க. இந்த தீர்மானத்தில் சைனா, ரஷ்யா அவங்களோட தனித்த அதிகாரமான வீட்டோ பவரை ஏன் அவங்க பயன்படுத்தலை? அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான இந்த வீட்டோ பவரை ஏன் பயன்படுத்தலை? அது ஒரு முக்கியமான கேள்வி. அது ஏன் அவங்க பயன்படுத்தவில்லை என்பது பரவலாக ஒரு விவாதத்திற்கே உள்ளாகி இருக்கு. ஏன்னா சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுடைய நேச நாடு. ஈரானை இந்த தீர்மானம் கண்டிக்குது. இஸ்ரேல் பற்றியும் அமெரிக்கா பற்றியும் ஒரு வார்த்தை அந்த தீர்மானத்தில் கண்டித்து இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் தன்னுடைய ரத்த அதிகாரத்தை, வீட்டோ அதிகாரத்தை நிரந்தர உறுப்பினர்களான சீனாவும் ரஷ்யாவும் பயன்படுத்தவில்லை என்பது ஒரு பரவலான விவாதத்துக்குள்ளாக இருக்கு. ஒரு காரணம் சொல்லப்படுவது என்ன என்று சொன்னாக்கா, இந்த அரேபிய நாடுகளோடும் ரஷ்யா, சீனாவுக்கு ஒரு தொடர்பு என்பது தொடர்ந்து இருக்க வேண்டியிருக்கு. அவர்கள் இந்த தீர்மானத்தில் ரத்த அதிகாரத்தை பயன்படுத்தினா அவங்க அதை கோவித்துக் கொள்வாங்க, அது பின்னாடி பிரச்சனை வரும் என்பதற்காக அவர்களை சமாதானப்படுத்த இந்த ரத்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. ஈரானுக்கு ஆதரவாக எப்படி 2 தேசங்களும் நிற்கிறாங்க என்று எல்லாருக்கும் தெரிந்தது. ஆகவே அதை பற்றிய பெரிய பிரச்சனை இல்லை.
அரேபிய நாடுகளை நம்ம இப்போ வந்து பகைத்து கொள்ள வேண்டாம் என்று இரண்டு நாடுகளும் நினைப்பதாக ஒரு காரணம் என்பது சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வந்து ஈரான் இஸ்ரேல் போரினால வந்து ரஷ்யாவுக்கும் சீனாவுக்குமான பொருளாதார இழப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? அவங்க பொருளாதாரத்துல ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா? அவங்களுடைய பொருளாதாரத்தோடு இந்த போர் வந்து ஒரு தொடர்புடையதாக இருக்கு. எப்படி என்று சொன்னாக்கா, சைனா வந்து பெல்ட் ரோடு என்ற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை வந்து உருவாக்குறாங்க. அந்த பெல்ட் ரோடு என்பது வந்து ஈரான் வழியாகத்தான் போகுது. ஈரான் வந்து ஒரு மிக முக்கியமான தொடர்பு சங்கிலி ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும். ஆகவே ஈரான் வந்து அந்த கோணத்திலிருந்து சீனாவுடைய அது மிகப்பெரிய மெகா திட்டத்திற்கு முக்கியத்துவம் வகிக்கிறது. அதே போல் ரஷ்யா வந்து யுரேஷியா, மாடர்ன் யுரேஷியா, பிக்கர் யுரேஷியா என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஐரோப்பாவும் ஆசியாவும் சேர்ந்த ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அதுலேயும் ஈரானுக்கு ஒரு மிகுந்த முக்கியத்துவம் என்பது இருக்குது. இந்த இரண்டு திட்டங்களிலும் சீனாவும் மிகுந்த அதீத நிதியை வந்து அதில் ஈடுபடுத்தியிருக்காங்க, முதலீடு செய்திருக்காங்க, ரஷ்யா முதலீடு செய்திருக்காங்க. ஆக ஈரான் சிதைக்கப்பட்டால் இந்த இரண்டு முக்கியமான திட்டங்களுக்கும் அது பாதிப்பு வரும். அந்த வகையில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த போர், இந்த பாதிப்புகள் என்பதில் நெருங்கிய பொருளாதார தொடர்பு இருக்குது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இந்த ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில 13வது நாளான இன்று கச்சா எண்ணெயோட விலை என்ன? சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை என்னவா மாறி இருக்கு? இன்றைக்கு கச்சா எண்ணெய் விலை என்பது $102, $103 வரைக்கும் போயிருக்கு. போர் தொடங்கிய பொழுது அது உடனே வந்து $115 வரைக்கும் போனது ஒரு பேரல். பிறகு வந்து அது $77க்கு குறைந்தது. அதற்கு முக்கிய காரணம் வந்து அமெரிக்காவுடைய எரிசக்தித்துறை அமைச்சர் வந்து அமெரிக்காவுடைய ஒரு போர்க்கப்பல், ஒரு எண்ணெய் கப்பலோடு துணையாக போய் ஹோர்மஸ் ஜலசந்தியை வந்து கடப்பதற்கு உதவி செய்ததுன்னு அவர் ட்விட்டு போட்டவுடனே அது $77 வந்து குறைந்தது. ஆனால் அது பொய் என்று தெரிந்த பிறகு மறுபடியும் வந்து இன்றைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை என்பது உயர்ந்திருக்கு. நடுவில் அந்த விலையை வந்து கட்டுப்படுத்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி அசோசியேஷன் என்ற அமைப்பு 40 கோடி பேரல்களை தங்களிடம் இருக்கின்ற ரிசர்வ் 40 கோடி பேரல்களை இன்றைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இறக்கியிருக்காங்க. அந்த விலையை வந்து கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்காவும் நிறைய ரிசர்வ் வச்சுருக்காங்க. ஆனால் முதல்ல ட்ரம்ப் வந்து என்னுடைய ரிசர்வில் ஒரு பேரல் கூட தரமாட்டேன்னு சொன்னார். ஆனால் இப்போ பலரும் வந்து நிர்பந்தித்த பிறகு அவங்களும் ஒரு பகுதி ரிசர்வ் ஆயிலை வந்து மார்க்கெட்டில் இறக்கியிருக்காங்க. இது கொஞ்சம் வந்து விலையை வந்து கட்டுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் பல வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா $150 வரைக்கும் போகின்ற ஆபத்து இருக்குது என்று தான் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சேர்த்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பெட்ரோலியம் பொருட்களோடு தொடர்புடையதாக கருதப்படுகின்ற அதனுடைய பல பை ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துகின்ற உரங்களின் விலையும் அதிகரித்திருக்கு. என்னென்னா அமோனியா, பிறகு வந்து யூரியா, நைட்ரஜன், இந்த விலையும் உயர்கின்ற காரணத்தினால உணவு பாதுகாப்பு இப்போ சிக்கலாகின்ற ஆபத்து இருக்கு. இந்த ஹோர்மஸ் வழித்தடம் இருக்கு இல்லையா, ஈரானோட பதிலடி தாக்குதல்ல மிக முக்கியமாக கருதப்படுகிற ஹோர்மஸ் வழித்தடம் வந்து திறக்கவில்லைன்னா ட்ரம்ப் வந்து தன்னுடைய அமெரிக்க கப்பல் படையை வச்சு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ட்ரம்ப் அப்படி மிரட்டல் விடுத்தது என்பது உண்மைதான். ஆனால் ஈரான் வந்து அதை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்படுவதாக தெரியவில்லை. ஏன்னா ஈரானுடைய கப்பல் படை தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு கப்பல் அமெரிக்க போர்க்கப்பல் துணையாக வாங்க, அந்த கப்பலை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், அமெரிக்க கப்பலை மட்டும் மூழ்கடிச்சிருவோம், நீங்கள் தைரியமாக வாங்க, உங்களை விட்டுறோம் என்று எதிர் சவால் விட்டிருக்கிறார். இன்றைக்கி ஹோர்மஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ரஷ்ய சீன கப்பல்களை வந்து அவங்க அனுமதித்தாங்க. இப்போ பங்களாதேஷ் கப்பல்களையும் அனுமதித்திருக்காங்க. பங்களாதேஷ் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பங்களாதேஷ் கப்பல்களை அனுமதித்திருக்காங்க. தென்கொரியாவும் ஜப்பானும் இப்போ வந்து ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது என்னாகும் என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இந்தியா வந்து ஜெய்சங்கர் நம்முடைய வெளியுறவு அமைச்சர் பேசின பிறகும் கூட இன்னும் இந்தியா கப்பல்களை அனுமதிக்காது மட்டுமல்ல, இந்தியாவிற்கு கண்டலா துறைமுகத்திற்கு வந்த தாய்லாந்து கப்பல் ஒன்றை ஈரான் வந்து அடிச்சிருக்காங்க. அதில் இருக்கிற மாலுமிகள்லாம் வந்து கூட்டி போய் தனியாக வச்சுட்டு கப்பலை மட்டும் வந்து அடிச்சிருக்காங்க. அந்த கப்பல் எரிஞ்சு மூழ்கி போயிருக்கு. கடந்த 2 நாட்களில் 3 கப்பல்கள் அப்படி தாக்குதலுக்குள்ளாயிருக்கு. இன்றமும் ஹெர்மஸ் நீரினுடைய கட்டுப்பாடு என்பது ஈரான் கிட்ட தான் இருக்குது. அமெரிக்கா அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியவில்லை என்பது தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. இதற்கு இடையில் அமெரிக்காவுடைய கப்பல் படை அவருடைய தளபதி, முதன்மை தளபதி என்ன அறிவித்திருக்காருன்னா, எந்த வணிக கப்பலுக்கும் நாங்கள் வந்து
துணை தர முடியாது, நாங்கள் வந்து உதவி செய்ய முடியாது என்று அவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கார். ஆகவே ட்ரம்ப்புடைய எச்சரிக்கை என்பது அது எந்த அளவுக்கு வந்து உண்மையானதாக இருக்கா என்பது நமக்கு தெரியாது. குறிப்பா 170 பள்ளி குழந்தைகள் உயிரிழந்த மினாம் பள்ளிக்கூட தாக்குதல் குறித்து அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகமான பென்டகன் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதனோட முடிவுகள் என்னென்ன? பென்டகன் வந்து செய்த ஆய்வுகளுடைய ஒரு தொடக்க நிலையில் அவங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, இது அமெரிக்க போர்க்கப்பலிருந்து போன ஏவுகணை தான் பள்ளிக்கூடத்தை வந்து தாக்கியிருக்கு என்பதை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன அவங்க காரணம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னாக்கா, ஒரு உளவுத்துறை தந்த தவறான தகவல் காரணமாக அது வந்து நடந்துருச்சு. உதாரணத்துக்கு வந்து 2012, 13 காலகட்டத்தில் அங்கே வந்து ஈரானுடைய ஒரு இராணுவ தளம் என்பது இருந்தது. அதற்கு பிறகு அது பள்ளிக்கூடமாக மாற்றினாங்க. அந்த பள்ளிக்கூடமாக மாற்றப்பட்ட அந்த மாற்றம் என்பது உளவுத்துறை கிட்ட வந்து இல்லாமல் போயிடுச்சு தகவல். ஆக ஒரு அவுடேட்டட் இன்டெலிஜென்ஸ், அதாவது வந்து காலாவதியான ஒரு உளவு காரணமாக தான் அது போய் நம்ம வந்து தாக்கணும் என்று அவங்க சொல்கிறாங்க. பட் அதை வந்து பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் காரணம் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா, நீ போய் முதல் ஏவுகணை போட்ட அப்போ உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் குழந்தைகளும் ஆசிரியர்களும் போய் ஒரு ப்ரேயர் ஹாலில் போய் ஒன்று கூடுறாங்க. அதை வந்து நீ பார்த்துருப்ப, பல்வேறு கேமரா மூலமாக பார்த்துருப்ப. அப்புறம் எப்படி ப்ரேயர் ஹாலில் 2வது ஏவுகணை வீசுகிற, அது தெரிஞ்சு தானே வீசுன என்ற கேள்வியும் வந்து எழுப்புகிறாங்க. இதே கேள்வியை டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து ஒரு பத்திரிகை நிருபர் வந்து எழுப்புகிறார். இப்படி வந்து பென்டகனே சொல்லியிருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற, அதை பற்றி எனக்கு தெரியாது என்று அவர் பதிலளிக்கிறார். அதுதான் அவருடைய பக்குவம் என்பது அவ்வளோதான் இருக்குது. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைகள் எல்லாமே ஈரானிய இராணுவம், அந்த இராணுவத்திலே முதன்மை இராணுவம் என்று சொல்கின்ற ஐஆர்சிஜி, அந்த இராணுவத்தினுடைய அதிகாரியுடைய பிள்ளைகள் படித்தாங்க, அதனால் அது தாக்கப்பட்டது என்றும் சிலர் வந்து குறிப்பிடுறாங்க. இவையெல்லாம் முழு விசாரணையில் தான் நமக்கு பின்னாடி தெரிய வரும். பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் இந்த போரை எப்படி பார்க்குது? பிரிக்ஸ் கூட்டமைப்பை உருவாக்கிய அந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் என்று சொல்லப்பட்ட ஸ்தாபன நாடுகள் 5. 1 வந்து பிரேசில், 2 ரஷ்யா, 3 இந்தியா, 4 சைனா, 5 வந்து தென்னாப்பிரிக்கா. இதில் இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளும் இதை கடுமையாக கண்டித்திருக்காங்க. இந்தியா மட்டும் கண்டிக்காது என்பது பிரிக்ஸ் நாடுகள் மட்டுமல்ல, பல வளரும் நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. மோடி போய் நெத்தன்யாகுவோட வந்து அவ்வளோ நட்பு பாராட்டினதும் அதிர்ச்சியாக இருக்குது. அது எந்த அளவுக்கு இன்றைக்கு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு என்று சொன்னால், பிரிக்ஸ் நாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இருப்பதற்கு இந்தியாவுக்கு தகுதி உள்ளதா, ஏன் பிரிக்ஸ் அமைப்பிலிருந்து இந்தியாவை வெளியேற்றக்கூடாது என்று கேள்வி எழுப்புகின்ற அளவுக்கு கடுமையாக இந்தியாவுடைய நிலைப்பாடு என்பது விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாகு மரணம் அடைஞ்சிட்டதா சொல்லி ஊடகங்களில் செய்திகள் பரவிட்டு வந்தது. அதோட உண்மைத்தன்மை என்ன? அது உண்மையாக இருப்பதற்கான எந்த தகவலும் இதுவரைக்கும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் முதல்ல ஈரான் ஊடகங்கள் அதை வெளியில் சொல்லியிருப்பாங்க. இதுவரைக்கும் எந்த ஈரான் ஊடகமும் சொல்லலை. ஆனால் நெத்தன்யாகு வீடு தாக்கப்பட்டது என்பது உண்மை. அந்த தாக்குதலில் நெத்தன்யாகுவினுடைய மூத்த சகோதரர் கொல்லப்பட்டார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் வந்து இந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தலை. அதே போல் இன்னொரு தகவலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்ன என்று சொன்னாக்கா, 2வது கமேனி, முதல் கமேனி கொல்லப்பட்டார், 2வது கமேனி மீதும் தாக்குதல் நடத்தணும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொன்னாங்க. இப்போ என்ன தகவல் வருது என்று சொன்னால், அவர் காயம்பட்டிருக்கிறார். அவர் வந்து உயிரோடு இருக்கிறார், ஆனால் காயம்பட்டிருக்கார், காலில் கடுமையான அடிபட்டிருக்கு என்று ஒரு உறுதிப்படுத்த உதாரணத்துக்கு வந்து பெப்பே எஸ்கோபார் என்ற ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து ஈரானோட நெருங்கிய தொடர்புடையவர், அவரே சொல்றார் அவருக்கு கமேனிக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு என்று சொல்றார். இதெல்லாம் இப்போ நடந்திருக்கிற சம்பவங்கள். ஓமன் போன்ற தன்னுடைய நட்பு நாடுகள் மீது ஈரான் ஏன் தாக்குதல் நடத்துது? அதுக்கான முக்கிய காரணம் என்ன? ஈரான் தாக்குதல் என்பது அமெரிக்க தளங்கள் இருக்கின்ற நாடுகளை தாக்குறாங்க. அதில் கடுமையாக அவங்க தாக்குறது அரபு அமீரகம், குவைத்து, பஹ்ரைன், இந்த 3 நாடுகளும் தாக்குறாங்க. ஓமன்லேயும் ஒரு தளம் இருக்குது. ஆனால் ஓமன் வந்து நேச நாடு. நேற்றைக்கு ஓமன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை ஓமன் வந்து ஈரானுக்கு தகவல் தந்த உடனே ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் அந்த தாக்குதலை நடத்தவில்லை என்று சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்த யாரோ சதி செய்கிறாங்க, அது அநேகமாக செயல்லாம் இருக்கும் என்று சொல்கிறாங்க. இதே மாதிரி துருக்கிகளையும் தளம் இருக்குது. ஆனால் துருக்கியை வந்து ஈரான் தாக்கலை. ஆனால் துருக்கியுடைய தளமும் தாக்கப்பட்டது. ஆகவே துருக்கியும் ஈரானும் சேர்ந்து 2 தேசங்களுடைய இராணுவ அதிகாரிகளை கொண்ட ஒரு ஜாயின்ட் கமிஷன் போட்டிருக்காங்க. யார் உண்மையிலேயே தாக்குதல் நடத்தினாங்க என்பதை கண்டுபிடிப்பதற்கு
ஒரு கூட்டுக்குழு வந்து ஈரானும் துருக்கியும் போட்டிருக்காங்க. இதே கூட்டுக்குழு ஓமான்ல வந்து விசாரிக்க போகிறாங்க. அந்த விசாரணையில் தெரியும் யார் ஈரான் பேரை கெடுப்பதற்கு இதை செய்தார்கள் என்று. அமெரிக்காவுக்குள்ள இருக்கிற ஈரானின் ஸ்லீப்பர் செல்ஸ் பயங்கரவாத அமைப்பு வந்து இனி வருங்காலங்கள்ல ஒரு பயங்கரமான தாக்குதல்ல ஈடுபட போவதா சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது உண்மையா? ட்ரம்ப்புக்கு அப்படி ஒரு தகவலை வந்து FBI, அந்த அமெரிக்காவுடைய உள்நாட்டு காவல் அமைச்சகம் வந்து உளவுத்துறையும் சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு ஸ்லீப்பர் செல் வைக்கிற அளவுக்கு ஈரானுக்கு வந்து வலிமை இருக்கா என்பது தெரியல. அமெரிக்காவுக்கு இருக்குது, இஸ்ரேலுக்கு அப்படி பல ஸ்லீப்பர் செல் இப்பவும் கூட ஈரானுக்குள்ள இருக்குது. ஆனால் ஈரானுக்கு ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து இருப்பதும் அவர்கள் அமெரிக்காவில் தாக்குதல் நடத்துவதும் சாத்தியமா என்பது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம்தான். அப்படி இருக்க வந்து வாய்ப்பில்லை என்று பலரும் நினைக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து அந்த எச்சரிக்கையை சொல்லியிருக்கார். யார் யார் ஸ்லீப்பர் செல் அவங்களெல்லாம் நாங்கள் கவனித்து கொண்டிருக்கிறோம் என்றும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 52% மக்கள் இந்த போரை விரும்பவில்லை. ஆனால் 40% மக்கள் இந்த போரை விரும்புவதாக சொல்கிறாங்க. இன்னமும் பெரும்பான்மையினர் இந்த போரை விரும்பவில்லை. ஆனால் அதோடு சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன என்று சொன்னாக்கா, ஸ்கூல் மீது, அந்த பள்ளிக்கூடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லும் பொழுது 22% பேர் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கேள்விப்படவில்லை என்று சொல்கிறாங்க. ஒரு 29% பேர் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டோம் என்று சொல்கிறாங்க. 16% பேர் தான் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க. நாம் வந்து அமெரிக்க மக்கள் மெத்த படித்தவர்கள், எல்லா விவரங்களும் தெரிந்தவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கே தங்களுடைய சொந்த அரசாங்கம் நடத்தின ஒரு மிகப்பெரிய மனித குலத்துக்கு விரோதமான தாக்குதல் பற்றி கேள்விப்படலை, நாங்கள் வந்து அதை படிக்கலை என்று சொல்கிறாங்க. அதே போல் 25% பேர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன ஈரான் தான் அந்த தாக்குதல் நடத்தியது என்று 25% பேர் நம்புகிறாங்க. இதுதான் அமெரிக்க மக்களுடைய இன்றைய சிந்தனையும் என்பதையும் சேர்த்து நம்ம அதில் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அம்பானியோட ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து அமெரிக்காவில் இருக்க டெக்சாஸ் மாகாணத்தில் சுமார் 300 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 27 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறதுக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க. அதற்கான நிதி ஆதாரம் எங்கிருந்து வந்தது? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான போர் சூழல் கூட ஒரு கார்பரேட்டுகளுக்கு சாதகமாக அமையுமா? இதை இன்னும் வந்து ரிலையன்ஸ் கூட பெரிய அளவுக்கு அறிவிக்கல. ஆனால் முதல்ல இதை அறிவித்தது, அந்த திட்டத்தை அறிவித்தது டொனால்ட் ட்ரம்ப் தான். டெக்சாஸ் மாநிலத்தில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அங்கே உருவாக்கப்படுகிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் தான் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து அறிவித்தார். இந்த 27 லட்சம் கோடி ரூபாய் எப்படி வந்து அம்பானிக்கு வரும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவர்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கின்ற ஒட்டுமொத்த சொத்தே கிட்டத்தட்ட 27 லட்சம் கோடி தான் இருக்கும். அப்போ வந்து எப்படி முதலீடு பண்ண போகிறார்? எதிர்கட்சிகளும் அந்த கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. மோடி அரசாங்கம் உதவி செய்ய போகுதா, இல்லை என்று வங்கிகள் உதவி செய்ய போகின்றனவா என்றெல்லாம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த முதலீடின் பெரும் பகுதியை இந்தியாவில் இருக்கின்ற வங்கிகள், LIC போன்ற நிதி நிறுவனங்கள் கட்டுறதுனா அம்பானி வாங்க போகிறார். அவருடைய சொந்த காசை போட்டு பண்ண போவது இல்லை. அது வந்து மிக தெளிவான விஷயம். அங்கே பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற இந்த ரிஃபைனரிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. முதல்ல இருந்த பைடன் அரசாங்கமும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அமலாக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு பல எண்ணெய் வேல்களை மீண்டும் திறந்து இருக்கிறார். அதை போல தான் இதை டெக்சாஸ்லையும் திறந்து இருக்கிறார். அது வந்து இந்த போர்க்காலத்தில் கார்பரேட்டுகள் எப்படி பலனடைகின்றன என்பதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் இந்த டெக்சாஸ் சுத்திகரிப்பு நிறுவனம். அதாவது பெட்ரோல் தட்டுப்பாடு பெருமளவு இல்லை அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பெட்ரோல் உரிமையாளர்கள் சங்கம் வந்து அதை தெரிவிச்சிருக்கிறாங்க. 21 நாளைக்கான தேவை இப்போ இருக்கு நம்மகிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் LPG, அதாவது சிலிண்டருக்கான தட்டுப்பாடு, சமையல் எரிவாயுக்கான தட்டுப்பாடு மட்டும் அதிக அளவில் வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அனந்தோ சக்கரவர்த்திங்கிற ஒரு பொருளாதார நிபுணர் ஒரு முக்கியமான செய்தி இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2014 நாம் இறக்குமதி செய்த LPGயின் அளவு என்பது 47%, 53% நம்ம சொந்தமாக தயாரித்தோம். ஆனால் இன்றைக்கு 67% நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். அப்படின்னா வந்து 33% தான் நம்ம வந்து நம்ம நாட்டிலே வந்து பண்ணுறோம். ஏன் திடீர் என்று இது அதிகமானது என்பதற்கு அவர் வந்து ஆய்வு செய்து சொன்ன ஒரு காரணம் என்ன என்று சொன்னாக்கா, கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக மோடியுடைய ஒன்றிய அரசாங்கம் மக்களுக்கு வந்து இலவச LPG கனெக்ஷனை கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட இணைப்புகள் என்பது 10 கோடி பேருக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. 10 கோடி குடும்பங்களுக்கு தந்திருக்காங்க.
ஒன்றிய அரசாங்கம் மட்டுமல்ல, சில மாநில அரசாங்கம் தந்திருக்காங்க. அப்படி தந்தது என்பது பாராட்டப்பட வேண்டியது, வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா ஏழைகளுக்கு அது பயன்படுது. ஆனா இதை அமலாக்கிய ஒன்றிய அரசாங்கம் 10 கோடி பேருக்கு கூடுதலாக எல்பிஜி இணைப்புகள் கொடுக்கப்பட்டால், எங்கிருந்து அந்த எல்பிஜி வரும் என்பதற்கான திட்டம் வந்து அவங்க போட்டிருக்க வேண்டும். அந்த திட்டத்தை வந்து அவங்க போடவில்லை. பெட்ரோல், டீசல் சுத்திகரிப்பை பொறுத்தவரைக்கும் நாம் வந்து சுயபூர்த்தி அடைந்திருக்கிறோம். அதில் வந்து நம்ம பெரிய அளவுக்கு வேறு தேசங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்பிஜியில் வந்து அப்படி அல்ல. நமக்கு வருகின்ற எல்பிஜியில் 90% ஹோர்மஸ் ஜலசந்தி மூலமாக வருது. அதனால தான் 90% அந்த ஜலசந்தி மூலமாக வர காரணனால தான் அந்த ஜலசந்தி, அந்த நீரிணை வந்து தடுக்கப்பட்டவுடன் நமக்கு ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறை என்பது ஏற்பட்டிருக்கு. 1. 2, வழக்கம் போல கார்ப்பரேட்டுகள் லாபத்தையே குறிக்கோளாக இருப்பதைப் போல அவர்களுக்கு வந்து எல்பிஜி உற்பத்தி செய்வதை விட பெட்ரோலிய பொருட்களுக்கு சில பொருட்களை உற்பத்தி செய்வது அதிக லாபம் தரும். உதாரணத்துக்கு வந்து பூட்டேன், புரோப்பேன் என்ற 2 கெமிக்கல்ஸ் அதை வந்து அவங்க உற்பத்தி பண்ணாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய லாபம் வரும். அதுதான் வந்து பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு போகுது. ஆனால் எல்பிஜிக்கு வந்து சுயபூர்த்தி அடைவதற்காக அவங்க வந்து கவனம் செலுத்தாததற்கு லாபம் குறைவு என்பதுதான் காரணம். இதையாவது படிப்பினையாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் நாம் வந்து எல்பிஜிலையும் சுய தேவையை பூர்த்தி செய்வதற்கு நோக்கி போக வேண்டும். இல்லாட்டி எதிர்காலத்தில் இந்த சிக்கல் வருவதற்கான ஆபத்து இருக்கு. நேற்றைய தினம் நடந்த போர்ல பொதுவாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு? ஒன்று என்னன்னு சொன்னால், இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து தொடர்ந்து 2 பகுதியை தாக்குறாங்க. ஒன்று ஈரான், இன்னொன்று லெபனான். 2லையுமே தாக்குறாங்க. வீடுகளை தாக்குறாங்க. நேற்றைக்கும் வந்து ஈரானில் ஒரு 120 பேர் இறந்திருக்காங்க. லெபனானில் ஒரு 50 பேர் இறந்திருக்காங்க. அந்த தாக்குதல்கள் என்பது தொடர்கிறது. ஆனால் இந்த ரிஃபைனரி, அந்த சுத்திகரிப்பு நிலையங்களை வந்து நேற்றைக்கு தாக்குதல் நடத்தலை. ஏன்னா வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கியிருக்கு. அமெரிக்கா வந்து இஸ்ரேல்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இது தாக்கினா ஈரான் வந்து வளைகுடா நாடுகளில் இருக்கிற எல்லா எண்ணெய் கிணறுகளையும் தாக்குவாங்க. அது பெரிய சிக்கலாயிடும். இது மாதிரி வந்து எண்ணெய் கிணறுகளை தாக்க வேண்டாம் என்று அமெரிக்கா எச்சரித்து காட்டினான். ஈரான் மிரட்டல் காரணமாக எச்சரித்த காரணத்தினால் எண்ணெய் வயல்கள் நேற்றைக்கு எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை. அதே சமயத்தில் முதல் முறையாக ஈரானுடைய வங்கி தாக்கப்பட்டிருக்கு. வங்கியை போய் ஏன் தாக்குறான்னு தெரியல. அந்த வங்கியில் வந்து முழுமையாக ஊழியர்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒரு ஊழியர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த தாக்கல் நடந்தவுடனே அந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா வங்கிகளையும் தாக்க போகிறோம் என்று ஈரான் வந்து மிரட்டல் விடுத்தாங்க. ஆகவே வளைகுடா பகுதியில் இருக்கின்ற ஹெச்எஸ்பிசி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பன்னாட்டு வங்கி எல்லா கிளைகளையும் மூடிட்டாங்க. ஊழியர்களை வீட்டில் இருந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் துபாயில் இருக்கின்ற இன்டர்நேஷ்னல் ஃபைனான்சியல் ஹப், அது தாக்கப்பட்டால் வளைகுடா முழுவதுமே நிதி ஆதாரங்கள் பாதிக்கப்படும். அதை வந்து முழுமையாக மூடிட்டாங்க துபாய். இது வந்து இஸ்ரேல் வந்து ஈரானுடைய வங்கியை தாக்கிய காரணத்தால் நடந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சோகமான அம்சம். அதே போல் யுனெஸ்கோ அங்கீகரித்த சில பாரம்பரிய சின்னங்களை நேற்றைக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கியிருக்காங்க. அது வந்து ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். பொதுவாக போரில் வந்து யுனெஸ்கோ அல்லது ஐநா அங்கீகரித்த தொன்மையான இடங்களை வந்து நம்ம தாக்குதல் நடத்தக்கூடாது. பட் அதை அமெரிக்காவும் இஸ்ரேலில் வந்து நடத்தியிருக்காங்க. இப்படி சிலதெல்லாம் வந்து நடந்திருக்கு. இதே மாதிரி போரில் இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, எப்படி ட்ரம்ப் போரை முடிக்கப் போகிறார் என்றப்போ நேற்றைக்கு வந்திருக்கிற 2 தகவல் என்ன. ஒன்று, வெனிசுலா மாடலை பயன்படுத்த வேண்டும் ஈரானில். எப்படி போய் வெனிசுலாவில் புகுந்து ஜனாதிபதியை வந்து அவருடைய இணையரையும் கைது செய்தார்கள், அது மாதிரி 2 வந்து அவங்க பிளான் பண்ணுவதாக நேற்றைக்கு தகவல் வந்திருக்கு. ஒன்று என்னன்னாக்கா, ஈரானுக்குள்ள அவங்களுடைய டெல்டா ஃபோர்ஸ், அந்த ஸ்பெஷல் படை உள்ளே புகுந்து ஈரான் வைத்திருக்கின்ற முழு யுரேனியத்தையும் கொண்டு வந்துடணும், யுரேனியத்தை ஈரான் வந்து வெளியில் கொண்டு வந்துடணும் என்று ஒரு திட்டமிடுவதாக சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா, ஈரான் யுரேனியம் எங்கே வச்சுருக்காங்க என்று யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து பூமிக்கடியில் எங்கேயோ போய் அதை வைத்திருக்காங்க, ஒளிய வச்சுருக்காங்க. அங்கே எங்கே வச்சுருக்காங்கன்னு அமெரிக்காவுக்கு தெரியாது. தெரியாமல் எப்படி போய் பண்ணுவாங்க என்பது தெரியாது. ஆனால் அப்படி ஒரு திட்டம் இருப்பதாக சொல்கிறாங்க. இன்னொன்று, கார்க் தீவை கைப்பற்றுவது என்று அமெரிக்கா வந்து திட்டமிட சொல்கிறாங்க. அந்த கார்க் தீவு வழியாகத்தான் ஈரானுடைய எண்ணெயில் 90% போகுது. அங்கே கார்க் தீவில் இருந்தால் அந்த ஹோர்மஸ் ஜலசந்தி வழியாக போகுது. கார்க் தீவை நம்ம கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாக்கா அந்த ஹோர்மஸ் ஜலசந்தியை நம்ம கட்டுப்படுத்த முடியும் என்று அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கார்க் தீவு முழுவதும் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஈரான் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தீவு என்று சொல்கிறாங்க. அது அமெரிக்கா வந்து திட்டமிட்டால் என்ன நடக்கும் என்பது தெரியாது. ஆனால் ஆக மொத்தம் போரை தொடங்கிய ட்ரம்ப்புக்கு
போரை எப்படி முடிப்பது என்று தெரியவில்லை என்று பலரும் குற்றம் சாட்டுறாங்க. அமெரிக்காவுக்குள்ளே குற்றம் சாட்டுறாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படிங்கிறது. நேற்றைய தினம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் மீது இனிமேல் தாக்குதல் நடத்துறதுக்கு இடமே இல்ல. அதனால் விரைவில் 2 நாட்கள் வந்து போர் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற தகவல சொல்லியிருக்காரு. அத பத்தின கருத்து ஏதாவது இருக்குங்களா? அது சொன்ன 1 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு ஊடகத்துக்கு பேட்டி தரும்போது, நம்ம இன்னும் தாக்க வேண்டிய நேரம் நிறைய இருக்கு ஈரான்லன்னு சொல்லியிருக்கார். ஆகவே டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சை எதை நம்புவது, எதை நம்பக்கூடாது என்பதே வந்து உலக மக்களுக்கு, உலகத் தலைவர்களுக்கே தெரியல. ஒரு வலிமையான தேசத்தினுடைய ஒரு தலைவர் இப்படி வந்து ஒரு கோர்வை இல்லாமல் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு மாதிரியாக வந்து பேசுவது என்பது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. ஆனா அவங்க வந்து டொனால்ட் ட்ரம்ப் அந்த போரை எப்படியாவது முடித்துவிட்டு அடுத்த தேர்தலை அமெரிக்க தேர்தலை சந்திக்கலாம் என்று திட்டமிடலாம். ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்கள் குறிப்பாக ஜியோனிச ஆதரவாளர்கள் இதை பயன்படுத்தி ஈரானை அழிக்க வேண்டும் நினைக்கிறாங்க. இந்த இரண்டுக்கும் இடையில அவர் ஊசலாடுறாரா என்பது வந்து தெரியாது. ஆனால் வந்து இன்றைக்கு வரைக்கும் போர் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இனியும் தொடரும் என்பது தான் பொதுவாக சொல்லப்படுகிறது. ரஷ்யா அல்லது சீனா எடுத்த அந்த நடவடிக்கைகள் வந்து ஏதாவது பலன் தந்தால் ஒழிய. இன்னைக்கு நீங்க கொடுத்த விவரங்களுக்கு ரொம்ப நன்றி தோழர். தொடர்ந்து நாளைக்கும் சந்திப்போம். போர் முடிகிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் இது சம்பந்தமான தகவல்களை மக்களோட நம்ம பகிர்ந்து கொண்டே இருப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.